ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆமாங்க, நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரி வந்திருக்கிறது யாரான்னு பார்த்தா சுடர்விழி. ஆமாங்க, ரேணுகா கிடையாது, ரேணுகா வேஷத்துல வந்திருக்கிறது சுடர்விழி. அந்த பொண்ணு யாரான்னு பாத்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா, சென்னை தாம்பரம் பக்கம் ஒரு சின்ன ஒரு குக் கிராமம். ஓகேங்களா, கிராமம்னா இந்த மீன் பிடிக்கிற ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூவம், அந்த ஏரியா சேர்ந்தவங்க அவங்க பொண்ணு தான் சுடர்விழி. இவங்களுக்கு பணத்தாசையை காட்டி எப்படியாவது கதிரேசன் இருக்கிற மொத்த சொத்தையும் அடிக்கணுன்றதுக்காக ஆள் வச்சு அரேஞ்ச் பண்ணதுதாங்க இது. இந்த அரேஞ்ச் பண்ணது யாரு அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சுடர்விழி அவங்களோட உண்மை முகத்தை காட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா. அது விஜய் டிவில. ஆமா, என்னடா சொல்றது கேக்குறீங்களா? ஆமாங்க, இத்தனை நாள் லூசு மாதிரியே நடிச்சிட்டு இருந்த அவங்க இன்னைக்கு மொத்த விஷயத்தையும் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேக்குறீங்களா? அதையும் சொல்றவாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுடர்விழி வந்துட்டு எனக்கு இது நிஷா கிட்ட கேக்குறாங்க, எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்ல நிஷா சாப்பாடுக்கு வெளியே பண்ண இந்த டைம்ல தக்காளி டோரை பூட்டிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க பாருங்க. பொம்மை தூக்கி போட்டு சும்மா பெட் மேல சும்மா எகிரி குச்சி விளையாடிட்டு, இனிமே எப்படியாவது அப்பா கதிரேசன் கிட்ட இருந்து இந்த மொத்த சொத்தையும் தக்காளி அடிச்சு தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. என்னடா நடக்குதுன்னு கேக்குறீங்களா? நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். ரேணுகா அவங்க கூட பிறந்த மொத்தம் 2 பேர். ஓகேங்களா, ஒருத்தங்க வந்து ரேணுகா, இன்னொருத்தங்க வந்து சுடர்விழி. அந்த சுடர்விழி தான் இப்ப எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்குது. ரேணுகா செத்து போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் நம்ம சுடர்விழிக்கு தெரிஞ்சதுனால எப்படியாவது மொத்த சொத்தையும் அடிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணம், ஒரே குறிக்கோளோட அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க. என்னடா பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? அந்த விஷயத்த சொல்றேன் வாங்க. என்னன்னா, அவங்க செத்து போயிட்டு உள்ள நாள் ஆச்சு இல்ல, எப்படியாவது அந்த சொத்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்ச்சியா அவங்க நிஷாவை பார்க்க, ஓ இவ அவ இல்ல, அப்போ இந்த விஷயத்தை எப்படியா பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பதான் நம்ம ராஜேஸ்வரியோட உதவி கிடைக்குது. ஆமாங்க, ராஜேஸ்வரிக்கும் கதிரேசனுக்கும் ஆல்ரெடி ஆகுது இல்ல அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட சுடர்விழி நேரம் அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜேஸ்வரி, சரி அப்படியா, சரி ஓகே, நீ என்னமானா பண்ணு, நீ அடிக்கிற சொத்துல எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தரதுன்னா சொல்லு, நான் எல்லா செட்டப் உனக்கு பண்ணி தரேன், ஏற்பாடும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவங்களும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அன்னபூர்ணியம்மா, அவங்க கிட்ட போயிட்டு ரெசார்ட்டோட ஃப்ரெண்டு வந்து டிக்கெட் கொடுக்குற மாதிரி விஜய் அங்க வர வச்சது எல்லாமே அவங்க செட்டப் தாங்க. ராஜேஸ்வரி வந்து மல்லியை போட்டு தரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா போய் அந்த தவளை வாயினை எதுக்குங்க வேலையை வைக்கணும்? அவன்லாம் பார்த்தா வில்லன்னு சொல்றதுக்கு அசிங்கமா கேவலமா அருவருப்பா இருக்க ஒரு டுபாக்கூர் அவனை வேலைக்கு வச்சிருக்காங்க. அதுல இருந்தே தெரிய வேணாம், இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு சதி. இந்த விஷயம் இவ்வளவு நாளா தெரியாம முட்டாளா நான் வேற இல்லாத பொல்லாத ஊருப்பட்ட பொய்யா அடிச்சு விட்டுருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. என்னங்க பண்றது வாழ்க்கையில? இல்ல, நிறைய முறை உண்மை சொல்லியிருக்கேன், யாரும் பார்க்கல, ஆனா பொய் சொன்னேன், அது என்னமோ தெரியலங்க, சும்மா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பொய் சொன்னாதான் நிறைய பேர் லைக் பண்றீங்க, அது என்னன்னு தாங்க தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலிங்க. ஏன் எல்லாரும் இப்படியே இருக்கீங்க? ஒருத்தர் உண்மையை பேசும்போது ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்க, ஆனா பொய் சொன்னா மட்டும் ஊரே வந்து 1-2 பாக்குறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நல்லவனா கெட்டவனா மாத்திர சமுதாயமே கெட்டவனையும் நல்லவனா மாத்துங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த வீடியோக்கு மறக்காம சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா அவங்க ஒப்படைச்ச சந்தோஷத்தோட நம்ம மல்லியும் மனோகர் அண்ணனும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம விஜய் செருப்பு கூட போடாம வெறும் கல்ல மல்லி தாரோட வந்துட்டு இருக்காங்க. போன் பண்ணா மல்லி எடுக்கல, அப்புறமா பேசிக்கிறான்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியோ, ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதான் மாதிரி தலைமையில கழிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம விஜய் மல்லி தான் முக்கியம், மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மல்லியும் விஜயும் ஒரு வீட்டுல இருந்து கொடுத்து நடத்தி அவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் இந்த இடத்துல புதுசா வந்திருக்க போலி ரேணுகா அவ வேலையை காட்ட போறா. சும்மா பூஜை ஆக்டே மாதிரி தினக்கா அப்படின்னு சும்மா டான்ஸ் பாட்டு பாடி மொத்த சொத்தையும் கதிரேசன் வழுக்க மாட்டில அடிச்சுட்டு போறாங்க. நம்ம நிஷாவுக்கு வாழைப்பழம். ஆமாங்க, சோ இப்படிதான் நடக்க போகுது. இனி என்ன நடக்க போகுது அடுத்த வீடியோ சொல்றேன். தேங்க்யூ சோ மச். டாடா, see you, bye bye.